கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? பூனையே முகம் சுளிக்கும் அளவுக்கு மட்டன் கால்கள் வைக்கப்பட்டிருந்த சைதாப்பேட்டை ரஹ்மத் மட்டன் சிக்கன் ஸ்டால் இதுதான். கடந்த வாரம் ஜோத்பூரில் இருந்து ரயிலில் சென்னை எழும்பூர் கொண்டு வரப்பட்ட கெட்டுப்போன 1600 கிலோ ஆட்டிறைச்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை கைப்பற்றி ஆய்வுக்கும் அனுப்பி வைத்தனர். அதன் முடிவுகள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. விசாரணையின் தொடர்ச்சியாக சென்னை சைதாப்பேட்டை ரஹ்மத் ஆட்டுக்கால் மொத்த விற்பனையகத்தில் புதன்கிழமை சோதனை நடத்தப்பட்டது. அதன் மாதிரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டன. முடிவில் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆட்டுக்கால்கள் தரமற்றவை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து திங்கட்கிழமை அங்கு ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் குளிரே ஆகாத பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 600 கிலோ பூஞ்சை படிந்த ஆட்டுக்கால் மற்றும் அழுகிய ஆட்டுக்குடல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னையில் பல்வேறு ஹோட்டல்களுக்கும் சூப் கடைகளுக்கும் கிலோ 360 ரூபாய் என்ற விலையில் இந்த ஆட்டுக்கால்கள் சப்ளை செய்யப்பட்டது விலைப்பட்டியல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆட்டுக்கால்களை விற்பனை செய்து வந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. பூஞ்சை படிந்த இந்த ஆட்டுக்கால்களை மக்கள் சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்தாகும் என்று தெரிவித்த சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார், அந்த தரமற்ற ஆட்டுக்கால்கள் பொதுமக்களின் கைகளுக்கு கிடைக்காமல் தடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு ஃப்ரீசருக்குள்ள போட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்கள் அதுக்குள்ள போட்டு அடைச்சி அப்படி மோல்டிங் ஆகி அப்படியே கிடந்தது. ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த கால்களை நாங்கள் எடுத்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பினோம். பரிசோதனையில் பார்த்தோன்னா அதில் செஃபலோகாக்கஸ், ஈகோலை, மோல்டிங், இன்னும் எல்லா க்ரோத்ஸ்லாம் எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. இது எல்லாமே கெட்டு போயிருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் லாக் பண்ணி இப்போ எல்லாமே நான் நம்ம சென்னை கார்பரேஷன் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடல் ஃபுட் பாய்சனிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இறப்புகள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப கெட்டு போனதெல்லாம் இருந்தது, அதை எல்லாமே இப்போ பறிமுதல் பண்ணிட்டோம். இதெல்லாம் மக்களோட கைக்கு போகாமல் நாங்கள் தடுத்து வச்சிருக்கோம். அந்த சென்னை கார்பரேஷனில் இதை எல்லாமே எடுத்துட்டு போய் அது எல்லாமே ப்ராப்பராக யார்டில் போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு டெல்லி, திருச்சி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாநில மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு சென்னையில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் வினோத்குமார்.